வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறதுங்க ப்ளூபெர்ரி ஜாம். குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ப்ளூபெர்ரி வாங்கி வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை வந்து 2 டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டுங்க இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளூபெர்ரியை 4 நாளாக கட் பண்ணி போட்டேங்க. இப்போ இதுவே உங்களுக்கு கட் பண்ணுறக்கு டைம் இல்லைன்னா கையில் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சிடலாங்க. அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டேங்க. அதில் இந்த வெட்டி வச்ச ப்ளூபெர்ரியை போட்டுடலாங்க. போட்டு கொஞ்சம் வணக்கலாங்க. வேக வேக பாருங்கள் அப்படியே கலர் அவ்வளோ ரெட்டிஷாக அழகாக வருதுங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணி அரைச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி தோல்லாம் இருக்குது. இது சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் குழந்தைங்களுக்கு தட்டுப்படும். அதனால் இது நல்லா அரைச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ஜாம் மாதிரியே இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. வலி போட்டிங்கன்னா தெரிச்சிரும். இப்போது நல்லா அரைச்சிட்டேங்க. ஊற்றிடலாங்க. இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணிங்க. இது நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாகட்டும். கெட்டியானதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ப்ளூபெர்ரி வந்து நல்லா இனிப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து எந்த சர்க்கரையும் போடல. நான் எப்பவுமே சர்க்கரை போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது ப்ளூபெர்ரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. அதாவது வெள்ளை சர்க்கரை போடாதீங்க, நாட்டு சர்க்கரை போடுங்க 1 ஸ்பூன். இல்லாட்டி 1 ஸ்பூன் வெள்ளத்தை நல்லா நசுக்கி இதில் போட்டுருங்க. இது நல்லா சுண்டுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ இதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடலாங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணாதாங்க கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும். மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ ப்ரெட்டில் மேலே இல்லாட்டி சப்பாத்தி மேலே போட்டு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை வந்துங்க நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஊற்றுனது பார்த்திங்கன்னா ஒரு வினிகர் மாதிரி ஆக்ட் ஆகி சீக்கிரமாக இந்த ஜாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கடையில் வாங்கலாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் நாமளாக நம்ம கையால் செய்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ப்ளூபெர்ரி ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் அதோட கலரு எவ்வளோ டார்க்காக அழகாக இருக்குது. அப்படியே ரெட்டிஷாக பார்த்தோன்னே அப்படியே சாப்பிட தூண்டுது இல்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இனிப்பு வந்து நம்ம சர்க்கரையே போடலாம். பட் இருந்தாலும் இது நல்லா இனிப்பாக இருக்குது. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் ஒரு மாதத்துக்கு மேலே வரை கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.